எங்க ஒரு குட்டி பையன் அவனுக்கு ஒரு உடம்பு சரியில்லாதாப்பா. இவங்க கிட்ட மருந்து வாங்க கூட காசு இல்ல. அதனால டெய்லி இந்த பையன் ஒரு மெடிக்கல் ஷாப்ல மருந்து திருடுறான். ஒரு நாள் இந்த மருந்து எடுக்கிறதுக்காக அவன் அந்த மெடிக்கல் ஷாப் கிட்ட வரான். இங்க யாருனா இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். அப்போ இவன் கையில சாப்பாடு இருக்கிறத பார்த்த ஒரு நாய்க்குட்டி இவனை சுத்தி சுத்தி வருதா. சரி நீ இவனும் அந்த சாப்பாடு அதுக்கு போட்டுட்டு மருந்து எடுக்கிறது உள்ள போயிடுறான். ஆனா ரிட்டர்ன் வரும்போது அந்த ஓனர் கிட்ட மாட்டிக்கிறான். உடனே இந்த நாய்க்குட்டி அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கடிச்சு இந்த குட்டி பையனை காப்பாத்திருது. 2 பேரும் அங்க இருந்து வந்துடுறாங்க. மருந்தும் கடிச்சிருது. இது அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தினால இது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உடனே ஒரு குட்டி குச்சி தூக்கி போடுறானா, அதுக்கு பதில் அது பெரிய ராடை எடுத்து வந்து பக்கத்துல வைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவன் ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திடுறான். ஆனா அன்னைக்கே எல்லாம் மருந்து காலி ஆயிடுது. திரும்பவும் அதே மெடிக்கல் ஷாப்புக்கு அடுத்த நாள் திருடுவான். ஆனா இந்த இடத்துல திரும்பவும் திருட போறதுனால இந்த முறை ஒரு பிளான் வேணும்னு சொல்லிட்டு இந்த நாய்க்குட்டியை வச்சு அந்த ஓனரை டைவர்ட் பண்ணிட்டு இவன் உள்ள போய் மருந்து தேடுறானா. அதுல கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அதுக்குள்ள இந்த ஓனரும் திரும்ப வந்துடுறான். பயந்து போன இவன் இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறான். இந்த நாய்க்குட்டியை இவனை காப்பாத்துக்காக கூடயே வந்துருது. ஆனா கடுப்பான இந்த ஓனர் இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கியோட கீழே வந்துட்டு இருக்கான். அங்கிருந்து சீக்கிரமா தப்பிக்கணும்ன்ற அவசரத்துல இந்த பையனை சைட்ல காலை வச்சு ஏறான். அப்ப அந்த பலகெல்லாம் சரிஞ்சு இந்த நாய்க்குட்டியை உள்ளே மாட்டிக்குது. இவனும் அந்த பலகையை தள்ளி அந்த நாய்க்குட்டி வெளியே கொண்டு வரலான்னு பாக்குறான். ஆனா சுத்தமா முடியல. ஒரு பக்கம் அந்த ஓனரும் துப்பாக்கியோட கீழே வந்துட்டே இருக்கான். இவன் வேற வழி இல்லாம அந்த மருந்து எடுத்துட்டு ஓடிடுறான். இந்த பக்கம் இந்த ஓனர் கீழே வந்தா கண்டிப்பா அந்த நாயை சுட்டு கொன்னுடுவான். அப்ப ஓடிட்டு இருந்த அந்த பையன் காலில் ஒரு கம்பு தடுக்குது. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குச்சி தூக்கி போட்டிருப்பான். இது ஒரு ராடு கொடுத்துருக்கலாம். அதுதான் அது. உடனே இவனும் அந்த ராடு எடுத்துட்டு வந்து அந்த பலகையை நோக்கி அந்த நாய்க்குட்டியை வெளியில இழுத்து 2 பேரும் அங்கிருந்து வேகமா ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்த ஓனர் இந்த நாய்க்குட்டியை பார்த்து சுடுறான். அது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருது. அதுக்கப்புறம் இந்த பையனை பார்த்து சுடுறானா, இவன் மேல குண்டடிப்பட்டு அவன் அங்கேயே விழுந்துடுறான். நேரம் ஆச்சுன்னா தான் அப்பாவை காப்பாற்ற முடியாதுன்றதுனால இவனும் வேற வழி இல்லாம அவனோட ஷூல வச்சு அந்த மருந்தை அந்த நாய்க்கிட்ட கொடுத்து அனுப்புறான். அதுக்கப்புறம் இந்த மருந்து எடுத்துட்டு அந்த நாயும் போயிட்டு அவங்க அப்பாவோட உயிரை காப்பாத்திடுது. இந்த பையனுக்கு கொஞ்சம் அடிதான்றதுனால அடுத்த நாள் திரும்பவும் இந்த மருந்து தரத்துக்கு இதே இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீங்க சொல்லுங்க, இவன் பண்றது சரியா இல்ல தப்பா? Cheers.